ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த ஆன்கோயிங் ட்ராமாவோட 21st பார்ட்டை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்டிருக்க ப்ரீவியஸ் பார்ட்டெல்லாம் பார்க்காதவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா சேனலோட பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் லிங்கை பின் பண்ணுறேன். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு டைம் ட்ராவல் பண்ணி தான் இங்கே வந்திருக்கா. அதுவும் நம்மளை காப்பாற்றுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோக்கு தெரிய வர அதெல்லாம் அவன் பெருசாகவே எடுத்துக்காமல் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ணி இருந்திருப்பான். இப்போ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் இப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த பக்கமாக ஹீரோயினோட அம்மா வருவோம். அவங்க பார்த்தா இதை பார்த்துடுறாங்க. அவங்களுக்கு வந்து அந்த அவனுடைய பொண்ணு தான் அங்கே இருக்கான்றது தெரியல. ஆனால் சஞ்சய்வை நல்லா தெரியுது, இவன் தானே அந்த எதிர் வீட்டு பையன் தானேன்ற மாதிரி சொல்லிட்டு சரி ஏதோ சின்னஞ்சிருசுங்க போல நம்ம அப்படியே கண்டுக்காத மாதிரி போயிடுவோன்னு சொல்லிட்டு போகும்போது தெரியாதனமா அங்கே இருந்து ஒரு பாட்டில் மேலே காலை வைக்கவும் சவுண்டு பார்த்தா கேட்டுருது. அது கேட்ட உடனே ஹீரோ லைட்டாக திரும்பி பார்க்க அப்போதான் அவங்களும் சாரிப்பா நான் தெரியாம பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயின் பார்த்தா இந்த வாய்ஸை கேட்டுடுறா. ஐயோ என் அம்மாவோட வாய்ஸ் தான் அதுன்ற மாதிரி சொல்லவும் ஹீரோவும் பார்த்துட்டாங்களே, ஆமா அவன் அம்மாவே தான்ன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க பாத்திரக்கூடாதுன்றதுக்காக அவளுடைய ஷர்ட்டுக்குள்ள மறைச்சு வச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு திரும்பிக்கிறான். ஹீரோயினோட அம்மாவும் தான் பொண்ணுதான்றது தெரியாம என்னப்பா இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியலையா, இப்படியா ஸ்ட்ரீட் லைம்க்கு கீழே உட்காந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும், இதெல்லாம் தேவையான்ற மாதிரி சொல்லிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் போயிடுறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அங்க இருந்து போயிடுறாங்க. அங்க இருக்கிறது தன்னோட பொண்ணுதான்றதே தெரியாம ஹீரோயினுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா ஹீரோ என்னடானா போச்சு, உங்க அம்மா என்னை பத்தி என்ன நினைச்சிருப்பாங்க, கண்டிப்பா என்னை பத்தி கேவலமா நினைச்சிருப்பாங்களேன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் இங்க புலம்பிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி இப்ப ஹீரோயினோட அம்மாவை தான் காமிக்கிறாங்க. அவங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு பாத்தியா இந்த பையன் என்ன வேலை பண்ணிட்டு இருக்கான், இவனை போய் நல்ல பையன் நினைச்சோமே ஆனா இவன் என்ன இப்படி இருக்கான், கரெக்ட் தான் ஸ்கூல் படிக்கும் போதே அடல்ட் மூவிக்கான சிடி எல்லாம் வாங்கிட்டு போனவன் தானே, அப்ப இப்படிதான் இருப்பான்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க இங்க பேசிட்டு இருக்கா. கட் பண்ணா இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேருமே தனியா பேசுறதுக்காண்டி ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு தான் வந்திருக்காங்க. ஹீரோ என்னாச்சுன்னு தெரியல, ஒரு மாதிரி சோகமாவே இருக்கான். இவளும் பார்த்துட்டு என்னாச்சு சஞ்சய், இன்னும் 15 வருஷத்துல நீ இறந்துட போறேன்றதுக்காக சோகமா இருக்கியா, நீ ஒன்றும் கவலைப்படாத, அதான் உன் கூட நான் இருக்கேன்ல, உனக்கு எதுவும் ஆக நான் விட்டுற மாட்டேன்ற மாதிரி சொல்ல நான் ஏன் அதை நினைச்சலாம் கவலைப்பட போறேன், உங்க அம்மா நம்ம ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிட்டு இருந்ததை பார்த்துட்டாங்கல்ல, அவங்க என்னை பத்தி என்ன நினைச்சிருப்பாங்க, கண்டிப்பா மட்டமா நினைச்சிருப்பாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இவ பாக்குறா, அட பாவி இன்னும் 15 வருஷத்துல நீ சாக போறேன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன், அதை பத்தி கவலைப்படாம இப்ப கிஸ் பண்ணதை பத்தி நீ கவலைப்பட்டுட்டு இருக்கியான்ற மாதிரி கேட்க, ஆமா எனக்கு அதுதானே முக்கியம், ஏன்னா உங்க அம்மா முன்னாடி நான் நல்ல பேர் எடுக்க வேணாமா, பேசாம உங்க அம்மா கிட்ட போயிட்டு நான் கிஸ் பண்ணது ஒன்னதான் சொல்லிடவா, ஆனா அப்படி சொன்னா அவங்க என்ன கோவப்பட்டு அடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்றதுன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் அதை பத்தியே புலம்பிட்டு இருக்கான். இவன் டென்ஷன் ஆகுறா, நான் இவ்வளோ சீரியஸாக இங்கே பேசிகிட்டு இருக்கேன், நீ என்னடா சிரிச்சிட்டு இருக்க, எப்படி உனக்கு இப்படி சிரிப்பு வருதுன்ற மாதிரி கேட்கும்போது ஏன் சிரிப்பு வந்தால் சிரிக்க வேண்டியது தானே, இன்னும் 15 வருஷத்தில் சாக போகிறேன்னா அதுக்கு என்ன நான் இப்போ வரைக்கும் சிரிக்கவே கூடாதான்ற மாதிரி கேட்டு இவன் பாட்டுக்கு ஜாலியாக விளையாடிட்டு இருக்கான். இவளுக்கு வெறியாகுது, நீ ஏன் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க, உனக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உன்னை காப்பாற்றுறதுக்காக நான் எவ்வளோ போராடிட்டு இருக்கேன், இது வரைக்கும் இந்த விஷயத்தை பற்றி நான் யார்கிட்டையுமே கூட சொல்லலை, ஆனால் நீ என்னடா நான் இதெல்லாம் கேட்டுட்டு இப்படி சிரிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு அவனை திட்டிக்கிட்டே அழுக ஆரம்பிக்க. ஹீரோக்கே ஒரு மாதிரி பாவமாக இருக்குது. உடனே அவள் கையை பிடிச்சிக்கிட்டு இங்கே பாரு மிசோல், நீ ஏன் என் ஃப்யூச்சரில் நடக்க போகிறத நினச்சலாம் இப்போ வருத்தப்பட்டுட்டு இருக்க, நான் ஒன்றும் அவ்வளோ சீக்கிரம்லாம் சாக மாட்டேன், அப்படியே எனக்கு ஏதாச்சும் ஆனாலும் அதுக்கு காரணம் நீ தான் சொல்லிட்டு நீ ஏன் உன்னை போட்டு ஹர்ட் பண்ணிக்காத, அதெல்லாம் அவசியமே கிடையாது, இப்போதைக்கு நம்ம ப்ரெசென்ட்டை என்ஜாய் பண்ணுவோம், ஃப்யூச்சரை பற்றிலாம் அப்புறமா யோசிச்சுப்போம், நீ ஒன்றும் பயப்படாதன்ற மாதிரி சொல்லிட்டு அவளுக்கு சமாதானம்லாம் சொல்லிட்டு அப்போ தான் அவள் கையில் அந்த வாட்ச் இருக்கு இல்லையா அதை பார்க்குறான். அதை பார்த்த உடனே இதுதான் உன்னுடைய லாஸ்ட் டைம் ட்ராவலா, இதுக்கப்புறம் நீ எப்போ இங்கேருந்து போவேன்ற மாதிரி கேட்கும்போது இவளும் தெரியலன்ற மாதிரி சொல்கிறா. உன்னால் அப்போ இங்கேருந்து போகாமல் இருக்க முடியாதா, கண்டிப்பாக நீ ஃப்யூச்சருக்கு போய் தான் ஆகணுமான்ற மாதிரி கேட்கும்போது போய் தான் ஆகணும். ஸோ இவளால் எந்த பதிலுமே சொல்ல முடியல. அவள் பதில் சொல்லாமல் இருக்கிறதுலே இவனுக்கும் புரியுது, அப்போது நீ போய் தான் ஆகணும்ல, சரி ஓகே பரவாயில்ல, நீ இங்கேருந்து போனாலும் ஃப்யூச்சரில் நாம் கண்டிப்பாக ரெண்டு பேரும் மீட் பண்ணுவோம், ஏன்னா நீ எங்கே இருந்தாலும் உன்னை பார்க்குறதுக்காக உன்னை தேடி நான் கண்டிப்பாக வருவேன், ஸோ நீ எதை நினச்சும் பயப்படாத, கண்டிப்பாக நம்ம ரெண்டு பேரும் ஃப்யூச்சரில் மீட் பண்ணுவோம், அப்போ நான் உன்னை ஞாபகம் வச்சிருப்பேன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் இங்கே பேசிகிட்டு இருக்கா. அப்படியே இங்கே கட் பண்ணால் இந்த பக்கம் ஹீரோவோட அப்பாவை தான் காமிக்கிறாங்க. அவர் ஃப்ரெண்டு கூட உட்காந்து ட்ரிங்க் பண்ணிவிட்டு பையனை பற்றி தான் புலம்பிட்டு இருக்காரு. பாவம் என் பையன் இந்நேரத்துக்கு ஃப்ளைட்டில் போயிட்டு இருப்பான்ல, அவனுக்கு பாவம் முதுகுலாம் வலிக்குமோ, பேசாமல் நான் ஃபஸ்ட் கிளாஸில் டிக்கெட் புக் பண்ணி கொடுத்துருக்கணும், அப்போ தான் அவன் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்திருப்பான், இந்நேரத்துக்கு என் பையன் பாவம் அங்கே போய் எவ்வளோலாம் கஷ்டப்படுறானோன்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு இன்னும் பையன் யூஎஸ்க்கு தான் போயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இங்கே புலம்பிட்டு இருக்க. பக்கத்தில் இருக்கவர் பார்த்துட்டு ஏன்பா உனக்கு பையன் மேலே அவ்வளோ அக்கறை இருந்தா நீயும் அவன் கூட போயிருக்க வேண்டியது தானே, அவன் என்ன சின்ன பையனா, அவனுக்கு அவனை பார்த்துக்க தெரியாதான்ற மாதிரி சொல்ல, என்ன இருந்தாலும் அவன் என் பையன் தானே, அவனுக்கு எவ்வளோ பெரிய வயசானாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அவன் சின்ன பையன் தான், அவனை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுவேன்ற மாதிரி சொல்லிட்டு அப்பா பார்த்தா எங்கள் பையனை நினச்சி ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு இன்னும் தெரிய வரல பையன் சனச்சா மாதிரி யூஎஸ் போல இங்கே தான் இருக்கான்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, கண்டிப்பாக அவன் யூஎஸ் போய் அவனுக்கு மட்டும் அந்த ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுன்னா
மறுபடியும் என் பையன் அவன் கனவு கண்ட மாதிரியே ஸ்விம்மிங்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவான். அதுக்கப்புறம் அவனுடைய ஃபியூச்சரை நினச்சி நான் கவலையே பட வேணான்ற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் இவர் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்க. கட் பண்ணி இந்த பக்கம் ஹீரோவை வீட்டில் காமிக்கிறாங்க. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி பார்த்தா ஹீரோயினோட பேரை வந்து இன்சோல்னு சொல்லி ஃபோனில் சேவ் பண்ணி வச்சிருப்பான் இல்லையா, அதான் இப்போ லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களே. ஸோ அதனால அவள் பேருக்கு பக்கத்தில் அப்படியே ஹார்ட்டினா பையன் தெறிக்க விட்டுட்டு இருக்கான். ஏகப்பட்ட ஹார்ட்டின்ஸை போட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன நினச்சான்னு தெரியல, அவனே எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு ஹார்ட்டின் மட்டும் வச்சுக்கிட்டு அவளுக்கு தான் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். நீ தூங்கிட்டியான்ற மாதிரி கேட்க அவள் பார்த்தா ரிப்ளை பண்ணல, ஏன்னா அவள் இன்னும் ஆன்லைன் வரல போல. ஸோ அப்போ தான் இவனும் வந்துட்டு சைடில் இருக்க கண்ணாடியில் பார்க்குறான். இப்போ வேற நம்ம லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இனிமேல் நம்ம எப்பயுமே அவன் முன்னாடி அழகாக தெரியணும்ல, அதுக்கு நம்மளை இனிமேல் அழகாக பார்த்துக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டு ஒரு ஃபேஸ் மாஸ்க் கிடைக்கும், அதை எடுத்து போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கான். அப்போ தான் பார்த்தா ஹீரோயினுக்கு மெசேஜ் அனுப்பியிருப்பான் இல்லையா, அவகிட்ட இருந்து ரிப்ளை வருது. நான் இன்னும் தூங்கலை, நீயும் தூங்கலையான்ற மாதிரி கேட்டு அவளும் அனுப்ப உடனே கால் பண்ணலான்னு சொல்லி போகும்போது தான் ஃபோனில் பார்த்தா சார்ஜரே இல்லை போல். ஸோ பேட்டரி டவுன் ஆகி ஃபோனே ஆஃப் ஆயிடுது. இவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஐயோ அவளே இப்போ தான் மெசேஜ் பண்ணா, அதுக்குள்ளே சார்ஜர் இல்லையேன்னு சொல்லிட்டு இவன் சார்ஜரை தேட அப்போ தான் ஞாபகம் வருது, இவன் ஊருக்கு போகிறதுக்காக லக்கேஜ்லாம் பேக் பண்ணியிருப்பான் இல்லையா, அதுக்குள்ளே தான் சார்ஜர் இருக்கு போல். ஸோ இப்போ அந்த லக்கேஜே எங்கே இருக்குன்னு தெரியல, சார்ஜர் இல்லாமல் இப்போ என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இவன் வேறு சார்ஜரை தேடிக்கிட்டு இருக்க. அப்போ தான் கீழே வந்துட்டு ஹீரோவோட அப்பா வந்து வீட்டுக்கு வராரு. அவர் வந்து பார்த்துட்டு என் பையன் இல்லாமல் வீடே ஒரு மாதிரியாக இருக்குது, இதுக்கப்புறம் நான் எப்படி தான் தனியாக இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே உள்ளே வந்தா பட்டுன்னு கதவு சாத்துற ஒரு சவுண்டு. இவர் ஒரு நிமிஷம் பயந்தே போயிடுறாரு. ஏன்னா மேலே ஹீரோ தான் கதவை சாத்திக்கிட்டு வெளியே வந்திருப்பானா என்னன்னு தெரியல. அது தெரியாமல் இவர் வந்துட்டு ஏதோச்சும் காற்றுல ஆடி இருக்கோன்னு நினைக்கிறேன், நம்ம தான் சரியாக பூட்டாமல் வந்திருப்போம்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு உள்ளே வர மேலே ஹீரோ என்னடானா சார்ஜர்ன்ற பேரில் வேற எதையோ எடுத்துகிட்டு வந்து ப்ளக் பாயிண்டில் சொருவோம். அது வோல்டேஜ் எதுவும் அதிகமாக இருந்திருக்கும் போல். ஸோ அதை இவன் தெரியாமல் ப்ளக்இன் பண்ணதுமே வீட்டில் இருக்க மொத்த கரண்ட்டும் பார்த்து ஆஃப் ஆயிடுச்சு. அப்போ தான் அப்பா கீழே கரெக்டாக பல்லு தேய்ச்சிட்டு நின்றுட்டு இருந்திருப்பாரு. கரண்ட் ஆஃப் பண்ணதுமே அவருக்கு லேட்டாக பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னடா எல்லாமே இந்த வீட்டில் இன்னைக்கு வித்தியாசமாக நடக்குது, பையன் இல்லாததுனால நம்மளும் எதுவும் கற்பனை பண்ணிக்கிறோமோன்ற மாதிரி சொல்லிட்டு எப்படி லைட் ஆன் பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்பா பாட்டுக்கு வந்துட்டு இருக்க. கரெக்டாக பார்த்தா முன்னாடி பேய் மாதிரி மூஞ்சில் ஃபேஸ் மாஸ்க்கை போட்டுட்டு ஹீரோ இப்படி லைட்டை வச்சுக்கிட்டு நிற்பானா. அவ்வளோதான். அதை பார்த்த உடனே இவர் ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே அரண்டு கட்டி அங்கேயே மயக்கம் போட்டு போத்துன்னு கீழே வில்ல. இவனுக்கு பார்த்த உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஐயோ அப்பா என்னாச்சுன்னு சொல்லிட்டு கிட்ட வந்துட்டு இருக்கான். அதே சமயம் இந்த பக்கம் ஹீரோயின் பார்த்தா அவள் தான் வந்துட்டு அவளுடைய வீட்டுக்கு வாசலில் இந்த கில்லரோட வண்டியை பார்த்துருப்பா இல்லையா. ஸோ அந்த விஷயத்த வந்து தெசங்கோட அப்பாவுக்கு தான் கால் பண்ணி சொல்லிட்டு இருக்கா. இது போல் அதே வண்டி தான் சார், அதை நான் நேற்றுக்கு தான் வந்து என்னுடைய வீட்டுக்கு வாசலில் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணுறீங்களான்ற மாதிரி சொல்லவும் அவர் வந்துட்டு ஒன்றும் பயப்படாதம்மா நாங்கள் செக் பண்ணி பார்க்குறோன்ற மாதிரி சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க இன்னொரு போலீஸ் கிட்ட சீக்கிரமாக அந்த பொண்ணோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜும் செக் பண்ணுங்கள், உண்மையாகவே அது அந்த கில்லரோட காரு தானான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்கள், அப்போ தான் நமக்கு அடுத்த க்ளூ ஏதாச்சும் கிடைக்கும்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. இங்கே ஹீரோவும் வந்துட்டு இப்போ அப்பா மயக்கம் போட்டு விழுந்திருப்பார் இல்லையா, அவரை கூட்டிகிட்டு வந்து சோஃபாவில் படுக்க வச்சுட்டு எழுப்பிட்டு இருக்கான். அதுவும் இன்னும் அந்த மூஞ்சில் இருக்க ஃபேஸ் மாஸ்க்கை கலட்டவே இல்லை. அதோடைய இப்போ இவரும் கண்ணு முழிச்சு பார்த்ததுமே மறுபடியும் கத்துறாரு. அவர் கத்துறதை பார்த்துட்டு இவனும் கத்த, ரெண்டு பேருமே அலறி அலறி கத்திட்டு இருக்காங்க. அப்புறம் தான் ஹீரோ சொல்கிறான், ஐயோ அப்பா நான் தான்ப்பா உன் பையன், கத்தாத, சஞ்சய் நான் தான்ற மாதிரி சொல்ல, டே மவனே நீயா, நீ என்னடா இங்கே பண்ணுற, நீ ஃப்ளைட்டில் தானடா இருக்கணும், எப்படா வீட்டில் இருக்கேன்ற மாதிரி கேட்க, நான் தான் ஃப்ளைட் ஏறவே இல்லையே, அப்புறம் எப்படி ஃப்ளைட்டில் இருப்பேன், அதனால தான் இங்கே இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அது என்னடா மூஞ்சில் மாஸ்க், அதை எடுத்து தொலைடா முதல்லன்ற மாதிரி சொல்லிட்டு அவரே அதை எடுத்து விடவும், இல்லைப்பா சும்மா தான் போட்டிருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். முதல்ல நீ ஏன்டா ஃப்ளைட்டில் ஏறல, இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது, இல்லைப்பா எனக்கு அங்கே போகவே விருப்பம் இல்லை, எனக்கு போய் அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு ஆசையே இல்லை, அதனால தான் நான் போகாமல் திரும்ப வந்துட்டேன்ற மாதிரி சொல்லவும், என்னடா பேசுகிற, அந்த ட்ரீட்மெண்ட்காக உனக்கு அந்த ஃப்ளைட் டிக்கெட்லாம் எடுக்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா கிடைக்கிறது, ஆனாலும் உனக்கு லக் இருந்ததுனால அது கிடச்சிது, அதை போய் அசால்ட்டாக இப்படி விட்டுட்டு வந்துட்டேன், அப்புறம் இப்போ நீ என்ன தான் பண்ண போகிறேன்ற மாதிரி கேட்கும்போது, தெரியலப்பா, ஆனால் எனக்கு இப்போது ஸ்விம்மிங் மேலே ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி அந்தளவுக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதா தோணலை, ஸோ நான் என்ன பண்ணுறதுன்னு புரியலை, அதனால தான் எதுக்கு தேவையில்லாமல் அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி இப்போ நல்லா யோசிச்சு தான் நீ இந்த முடிவை எடுத்திருக்கியா, அப்போ இதுக்கப்புறம் உனக்கு அந்த ட்ரீட்மெண்ட் ஸ்விம்மிங் எதுவுமே வேண்டாமான்ற மாதிரி சொல்ல, நான் நல்லா யோசிச்சிட்டேன்ப்பா, எனக்கு ஸ்விம்மிங்கில் இப்போ அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஸோ இதுக்கப்புறம் நான் அதை பண்ண போகிறது இல்லை, அவ்வளோதான், அதோட நான் இதை விட்டுறலான் இருக்கேன், நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவர் டென்ஷன் ஆகுறாரு. அப்போ கூட எப்படிரா இதை விட்டுட்டு உனக்கு வேறு என்ன தெரியும், நீ என்ன பண்ண போகிறேன்ற மாதிரி கேட்க, எனக்கு வெறும் 20 வயசு தான் ஆகுது, என்னால் இதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் கற்றுக்கிட்டு என்ன வேணாலும் பண்ண முடியும், அது மட்டும் இல்லாமல் யாருக்கு தெரியும் இதுக்கப்புறம் நான் வேறு ஏதாச்சும் ஒரு ஃபீல்டுக்குள்ளே போனேன்னா அங்கே எனக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குல்ல, நான் வேர்ல்டு ஃபேமஸ் கூட ஆகலாம்ப்பான்ற மாதிரி சொல்ல, நினச்சிக்கிட்டே இருடான்ற மாதிரி சொல்லிட்டு அப்பா பார்த்தா அவனை திட்டிட்டு இருக்காரு. சரி உன் லக்கேஜ் எங்க,
அந்த லக்கேஜ்குள்ள உனக்காக நான் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சனேன்ற மாதிரி கேட்கும்போது இவனுக்கு அப்பதான் ஞாபகமே வருது. ஆக்சுவலா லக்கேஜை வந்துட்டு ஏர்போர்ட்ல செக்இன் பண்ணிட்டு அங்கிருந்து ஹீரோயினை பார்க்க போற அவசரத்துல எடுக்காமலே வந்துட்டான் போல. ஸோ லக்கேஜை இப்ப காணோம். அதை இவர்கிட்ட இவனால சொல்ல முடியாதுல்ல. எனக்கு ஏதோ ஃபேஸ்லாம் கொஞ்சம் லைட்டா ட்ரையா இருக்க மாதிரி இருக்குப்பா, நான் போயிட்டு லோஷன் போட்டுட்டு தூங்குறேன், அதுதான் நல்லதுன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு நைஸா அங்க இருந்து எழுந்து போயிட. அட பாவி, அப்ப லக்கேஜ் எடுக்காம வந்துட்டியான்னு சொல்லிட்டு அப்பா இங்க பயங்கரமா கத்திட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணா இப்ப அடுத்த நாள் காலையில ஹீரோயினோட வீட்டுல தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினோட அம்மா வந்துட்டு எக்ஸசைஸ் பண்றேன்ற பேர்ல காமெடியா ஏதோ டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்க. அப்பதான் கரெக்டா ஹீரோயினுமே மேல இருந்து கீழே இறங்கி வரா. அந்த டைம்ல பார்த்து கரெக்டா அவளுக்கு பார்த்தா இது போல இந்த பேண்ட் குரூப் இருக்கு இல்லையா, அதுல வந்துட்டு ஹீரோ இல்லாம மீதி 3 பேர் மட்டும் இருக்க மாதிரியான ஒரு விஷுவல் வந்துட்டு போகுது. அது அவளுக்கு என்னன்னு புரியல. ஆனா நமக்கு ஏன் அப்படி தோணுதுன்ற மாதிரி யோசிச்சு மட்டும் பாக்குறா. பட் அவ அதை பெருசா எடுத்துக்கல. அப்பதான் அவங்க அம்மா பார்த்தா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நேத்திக்கு நான் என்ன பார்த்தேன் தெரியுமா, இந்த எதிர் வீட்டு பையன் இருக்கான்ல சஞ்சய், அவன் ஒரு பொண்ணை நம்ம வீட்டுக்கு வாசல்ல நிக்க வச்சு கிஸ் பண்ணிட்டு இருந்தான், அதை நான் பார்த்தேன் தெரியுமான்ற மாதிரி சொல்ல பாட்டி இதை கேட்டுட்டு, எது அந்த பையனா, அந்த பையனை பார்த்தா அப்படியெல்லாம் தெரியலையே, அவன் ரொம்ப நல்ல பையன் மாதிரி தானே இருக்கான்ற மாதிரி சொல்ல ஹீரோயினுக்கு இதை கேட்கும் போது என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயோ, ஒருவேளை எங்க இவங்க நம்ம தான்றத பார்த்துட்டாங்களோன்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு மூஞ்சி திருப்பிட்டு இருக்க. அம்மாவும் சேச்ச, அவனா நல்ல பையன் கிடையவே கிடையாது, நான் தான் பார்த்தனே, அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருந்ததை நான் என் 2 கண்ணால பார்த்தேன்ற மாதிரி சொல்ல, சை இது எல்லாமா நீ பாப்பேன்ற மாதிரி பாட்டி கேட்குறாங்க. அம்மா, அவன் பண்ணிட்டு இருந்தது நம்ம வீட்டு வாசல்ல, அப்புறம் எப்படி நான் ரோடு கிராஸ் பண்ணி வரும்போது பார்க்காமலாம் இருக்க முடியுன்ற மாதிரி கேட்க, அப்போ கூட நீ எப்படி இதெல்லாம் பண்ணலான்ற மாதிரி பாட்டி பார்த்தா அம்மாவை தான் திட்டிட்டு இருக்காங்க. ஆனாலும் அம்மா விடுற மாதிரி இல்லையே, அவனை நானும் ரொம்ப நல்ல பையன் தான் நினைச்சேன், ஆனா அவன் அப்படி கிடையாது போலன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவை பத்தி கொஞ்சம் கேவலமா பேச ஹீரோயின் டென்ஷன் ஆயிடுறா. அம்மா, நீ நினைக்கிற மாதிரிலாம் அவன் கிடையாதுமா, அவன் நல்ல பையன்தான்ற மாதிரி சொல்ல, நீ வாயை மூடுடி, உனக்கு எப்படி தெரியும், உனக்கு அவனை பத்தி நல்லா தெரிஞ்ச மாதிரி நீ பாட்டுக்கு பேசாதன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க பார்த்தா ஹீரோயினையும் திட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா இவளுக்கு என்ன சொல்லி அங்க புரிய வைக்கிறதுன்னு தெரியல. சரின்னு சொல்லிட்டு அமைதியாவே விட்டுடுறா. அப்பதான் பாட்டியும், ஆமா உங்க அம்மா அப்படியே ரொம்ப யோகிய மாதிரியே பேசுவா, அவளும் உங்க அப்பாவை லவ் பண்ணும்போது அவங்களும் இப்படிதான் இருந்தாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அம்மாவை கலாய்க்க ஆரம்பிக்க அவங்க உடனே அப்படியே வெக்கப்பட்டுட்டு வெளியே வருவோம். கரெக்டா அப்பதான் பார்த்தா ஹீரோட அப்பாவுமே வந்துட்டு நியூஸ் பேப்பர் எடுக்கிறதுக்காக வெளியே வந்திருப்பாரு. இவங்க பார்த்ததுமே வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம, உங்க பையனோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு நான் பார்த்தேன் நேத்திக்கு 2 பேரும்ன்ற மாதிரி சொல்லிட்டு கிஸ் பண்ணதை சொல்ல வராங்க. ஆனா அவங்களால சொல்ல முடியல. இவர் பார்த்துட்டு, எது என் பையனுக்கு கேர்ள் ஃப்ரெண்டா, வாய்ப்பே இல்லை, அவனுக்கு அப்படியெல்லாம் எந்த பொண்ணு சகவாசமும் கிடையவே கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கையா பேச, யாரு சொன்னா உங்க பையனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, அதுவும் அவங்க நேத்திக்கு 2 பேரும் சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணதை மட்டும் சொல்லாம இவங்க பாட்டுக்கு ஏதோ டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்க வளைஞ்சு நலஞ்சு. இவருக்கு புரியவே இல்லை, என்னதாங்க இப்ப சொல்ல வரீங்க, வாயை திறந்து தெளிவா சொல்லுங்களேன்ற மாதிரி கேட்கவும், ஐயோ அதை எப்படி நான் சொல்லுவேன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு வைக்கப்பட்டுட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. ஆனா இவர் டென்ஷன் ஆயிடுறாரு, இவங்களுக்கு வேற வேலையே இல்லை, எப்ப பாரு என் பையனை பத்தி ஏதாச்சும் குறை சொல்லிட்டே இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டு உள்ள வரும்போது அங்க இருந்து பேசுற பார்த்தா டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு ரெடி ஆகி வரான். இவர் ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணிட்டு, டே மவனே, நீ யூஎஸ் போகாம திரும்ப இங்கே இருக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணதுக்கு காரணம் எதுவும் ஒரு பொண்ணான்ற மாதிரி கேட்கும்போது, அப்பா என்னப்பா பேசுற, நான் பொண்ணுக்காகலாம் அப்படி பண்ணுவேன்னா, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, எனக்கு எப்படிப்பா பொண்ணுங்களெல்லாம் பிடிக்கும், நான்லாம் யார்கிட்டயும் பேசக்கூட மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே சமாளிச்சுட்டு வெளியே வந்துடுறான். இவரும் அவன் பேசிட்டு போனதெல்லாம் கேட்டுட்டு, அதானே பார்த்தேன், அவன் என் பையனாச்சே, அவனுக்காச்சும் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் வாய்ப்பே கிடையாது, என் பையனுக்கு அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப பெருமையா இருக்க. இங்க பையன் பார்த்தா வந்து ஹீரோயின் வீட்டு வாசல்ல தான் நின்றுட்டு இருக்கான் அவளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு. ஹீரோயினும் அப்பதான் கரெக்டா கீழே கிளம்பி வரா. 2 பேரும் பார்த்ததுமே ஹக் பண்ணிக்க. அப்புறம் தான் ஹீரோயினுக்கு ஞாபகமே வருது, ஐயோ இங்க நம்ம ஹக் பண்றத யாராச்சும் பார்த்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும், நான் ஃபர்ஸ்ட் போறேன், நீ பின்னாடியே வான்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே வந்துட்டு இருக்க. ஹீரோக்கு வந்து அவளை விட்டு போக மனசே இல்லை. உடனே கிட்ட வந்துட்டு அவ கையை பிடிச்சிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்கான். இப்போ ஒரு வழியா 2 பேரும் ஒன்னா சேர்ந்து காலேஜ்க்கே வர. காலேஜ்குள்ள வந்ததுமே ஹீரோயின் பார்த்தா ஹீரோவோட கையை விட்டுடுறா. இவன் பார்த்துட்டு, என்னாச்சு, ஏன் கையை விட்ட, காலேஜ்ல யாருக்கும் நம்ம டேட் பண்றது தெரிய வேணாமான்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை இங்க யாருக்கும் தெரியாம இருக்கிறது நல்லது தானே, ஏன்னா நான் சீக்கிரமாவே இங்க இருந்து போயிடுவேன். ஸோ நான் போயிட்டேன்னா அதுக்கப்புறம் இங்க இருக்க அந்த சின்ன பொண்ணு இம்சோலுக்கு உன்னை தெரியாது, அதனால தேவையில்லாம எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுல்ல, அதுக்காக தான் சொல்றேன், காலேஜ்ல யாருக்கும் இது தெரிய வேணான்ற மாதிரி சொல்ல. ஹீரோ உடனே, இல்லை பரவாயில்ல, நீ இங்கேருந்து போனதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், கண்டிப்பாக உனக்கு எந்த பிரச்சனையும் வராது, ஆனால் இப்போ நீ இங்கே இருக்க வர உன் கூட இருக்க ஒரு மொமெண்ட்டுமே எனக்கு வந்து ரொம்ப ப்ரீஷியஸானது, ஸோ அதை என்னால் எதுக்காகவும் விட்டு கொடுத்துட முடியாது, அதனால நம்ம இங்கே டேட் பண்ணுறத எல்லாருக்கும் தெரியுற மாதிரியே பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் கையை பிடிச்சிக்கிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது இதை பார்த்தா கரெக்டாக ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவளும் பார்த்துட்டா. அதே சமயம் ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸும் ஹீரோ பின்னாடி அன்னைக்கு ஒரு பொண்ணு சுற்றிட்டு இருந்திருப்பாள், அந்த பொண்ணுமே பார்த்துட்டா. இப்போ அடுத்த சீனே பார்த்தா கிளாஸ்க்குள்ள வந்து உட்கார வச்சுட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து ஹீரோயினை பிடிச்சி கீழே கீழே கிழிச்சிட்டு இருக்கா. ஏண்டி என்ன நினைச்சிட்டு இருக்க, 2 பேரும் சீக்கிரட்டா டேட் பண்ணிட்டு இருக்கீங்க, இதை நீ என்கிட்ட சொல்லாம வேற மறைச்சிருக்க, அதுவும் யாருக்கும் தெரியவே கூடாதுன்னு வேற அவன் கிட்ட சொல்லிட்டு இருக்க, அப்ப நீ என்கிட்ட இருந்தோ மறைக்க பாக்குறியான்ற மாதிரி கேட்க. ஹீரோயின் உடனே, ஆமா நீ மட்டும் என்ன, நீ கூட தானே என்கிட்ட இருந்து மறைச்சன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அண்ணனோட விஷயத்த பேசலான்னு வரும்போது இவ பார்த்தா உஷாராயிட்டா. அப்படியே நைஸா ஹீரோ பக்கமா திரும்பி, இங்க பாரு,
என் ஃப்ரெண்டை நீ டேட் பண்ணுறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அவளை நீ டேட் பண்ணுறீனா வேற எந்த பொண்ணு பக்கமும் நீ போகவே கூடாது. அதுவும் மெயினாக உன் பின்னாடி ஒரு பொண்ணு சுற்றிட்டு இருக்காது, அந்த ட்ரிப்பில் கூட பார்த்தனே, அவகிட்ட நீ பேச்சுவார்த்தையே வச்சுக்க கூடாது. அதை விட்டுட்டு என் ஃப்ரெண்டுக்கு ஏதாச்சும் துரோகம் பண்ணணும், அவளை ஏமாற்றணும், அவளை கஷ்டப்படுத்தி பார்க்கணும்னு நினச்ச, அதுக்கப்புறம் உனக்கு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவை மிரட்ட. அவனும் இல்லை நான் அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன், ஆனால் என்னுடைய ஃப்ரெண்டுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சி போயிருக்கான், ஸோ உன் கூட டேட் போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறான், உன் நம்பரை கொஞ்சம் கூடன்ற மாதிரி கேட்கும்போது இவ கொடுக்க மாட்டான்னு சொல்லி பார்த்தா உடனே நம்பரை சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா ஹீரோயினோட அண்ணன் தான் வந்து சரியா எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டான். அட்லீஸ்ட் ஹீரோவோட ஃப்ரெண்டையாச்சும் கரெக்ட் பண்ண முடியுதா பார்ப்போம்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு நம்பர் கொடுத்துட்டு உடனே அந்த பையனை எனக்கு கால் பண்ண சொல்லுன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிட. 2 பேரும் எங்கத்தையெல்லாம் கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயின்மே சரி ஓகே எனக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது, ஸோ சார் வந்துருவாரு, நீ கிளம்பி உன்னோட கிளாஸ்க்கு போகுன்ற மாதிரி சொல்ல இவன் என்னடானா போகவே மாட்டேங்கிறான், உட்காந்துட்டே இருக்கான். என்னடா போக மாட்டேன்ற மாதிரி கேட்கும் போது எனக்கு இன்னைக்கு கிளாஸே இல்லை, சும்மா உன் கூட இருக்கலான்றதுக்காக தான் நான் வந்தேன், ஸோ அதனால உன் கூட தான் இங்கே உட்காந்துட்டு இருக்க போறேன்ற மாதிரி சொல்ல இவ பாக்குறா. அட பாவி, அப்ப கிளாஸே இல்லாம சும்மா தான் வந்து இங்க உட்காந்துட்டு இருக்கியான்ற மாதிரி கேட்க ஆமா ஆமான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சாரும் வந்துட்டாரு, கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்பவாச்சும் இவன் சும்மா இருப்பான்னு பார்த்தா அப்பவும் சும்மா இருக்க மாட்டேங்கிறான். அவளை கூப்பிட்டுட்டு கரெக்டா பார்க்கும் போது இவன் பாட்டுக்கு ஒரு பக்கமா திரும்பி சிரிச்சிட்டு இருக்கான். இவளும் பார்த்துட்டு ஏதோ நீ ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்க. அப்புறமும் சும்மா இல்லாம இவன் பார்த்தா அவளுடைய கையவே பிடிச்சிக்கிறான். என்ன பண்ணிட்டு இருக்க, சார் பார்த்தா அவ்வளவுதான் சோழி முடிஞ்சது 2 பேருக்கும்ன்ற மாதிரி சொல்ல ஆமா இப்போ இந்த இருட்டில் அப்படியே சாருக்கு நம்ம கையை பிடிச்சிட்டு இருக்கிறது தான் தெரிஞ்சிட போது பாரு, அமைதியாக உட்காருன்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே பார்த்தா கையை பிடிச்சிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. பையன் ஃபுல்லாக லவ் மூட்லேயே இருக்கான் போல, ஹீரோயினும் அதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சுட்டு என்ஜாய் தான் பண்ணிட்டு இருக்கா. இப்போ ஒரு வழியாக கிளாஸ்லாம் முடிச்சுக்கிட்டு 2 பேரும் மறுபடியும் கையை பிடிச்சிக்கிட்டே ஜாலியாக பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது தான் ஹீரோக்கு பார்த்தா இன்யூக் கிட்ட இருந்து கால் வருது. டேய் நீ யூஎஸ்ஏ போலியாமே, ஏன்டா இதை என்கிட்ட சொல்லவே இல்லைன்ற மாதிரி கேட்க, அதான் இப்போ தெரிஞ்சுட்டு கேட்குறே, எப்படா தெரிஞ்சதுன்ற மாதிரி ஹீரோ கேட்குறான். உன் அப்பா தான் ஃபோன் பண்ணி சொன்னார், ஆனால் நீ யூஎஸ் போகலன்னா அப்போ நீ அந்த காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கு தானே நான் வந்திருக்கணும், எங்களை இப்படி தனியாக விட்டுட்டு போயிட்டேன்ற மாதிரி சொல்ல ஆமாம்ல காம்படிஷன் என்னடா ஆச்சு, நீ செலக்ட் ஆகிட்டியான்ற மாதிரி அப்போ தான் ஹீரோ கேட்குறான். ரொம்ப அக்கறை தான்டா உனக்கு, இப்போ வாச்சு கேட்டியே நாங்கள் செலக்ட் ஆகிட்டோம், அதுவும் உன்னோட பாட்டை பாடி தான் செலக்ட் ஆகணும்டா, அதுக்கு நான் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். இப்போ எங்களுக்கு வந்து 2nd ரவுண்ட் ஆடிஷன் தான் நடக்க போகுது, அடுத்து நாங்கள் தான் போகணுன்ற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்க. ஹீரோ கேட்டுட்டு சூப்பர்டா பரவாயில்லையே, நான் இல்லாமலே செலக்ட் ஆகிட்டீங்க, ஸோ கண்டிப்பாக இப்போ இந்த ரவுண்ட்லையும் நீங்கள் செலக்ட் ஆகி வின் பண்ணிடுவீங்க, ஆல் த பெஸ்ட்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினும் இதெல்லாம் கேட்டுட்டா. ஸோ இப்போ தான் கேட்குறா ஹீரோ கிட்ட, என்ன ஆடிஷன் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது இல்லை அந்த சூப்பர் ஸ்டார்க்கே ஆடிஷன் இருக்குல்ல அதை பற்றி தான். ஆக்சுவலாக இன்னுக்கு வந்து என்னையும் கலந்துக்க சொல்லி அதில் கூப்பிட்டான், ஆனால் நான் தான் அங்கே போகல, ஆனால் இப்போ அவனுங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டில் செலக்ட் ஆகி இப்போ அடுத்து 2nd ரவுண்டே போக போகிறானுங்களான்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோனுக்கு இதை கேட்ட உடனே ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா ஆக்சுவலாக என்ன விஷயம்னா பாஸ்ட்டில் வந்துட்டு அதாவது ஃப்யூச்சரில் பார்த்தா ஹீரோ வந்துட்டு இந்த காம்படிஷனில் சேர்ந்து தான் அவன் வந்து பெரிய ஐடலாகவே மாறியிருப்பான். ஸோ இப்போ இந்த காம்படிஷனில் ஹீரோ கலந்துக்கவே இல்லைன்னா ஹீரோவால் அவனால் ஐடலே ஆக முடியாதுல்ல, அவனுடைய ஃப்யூச்சரே இப்போ டோட்டலாக சேஞ்ச் ஆயிரும்ல. ஐயோ இப்போ நம்ம என்ன வேலை பண்ணி வச்சிருக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு அதையெல்லாம் இவ யோசிச்சவ, நீ உடனே வா அந்த காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கு நம்ம போய் ஆகணுன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோட கையை பிடிச்சிட்டு அங்கேருந்து ஓடிட்டு இருக்கா. இவனுக்கு புரியவே இல்லை, ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணிட்டு என்ன ஆச்சுன்னு சொல், ஏன் இப்படி நீ இவ்வளோ பதட்டப்படுற, என்ன விஷயன்ற மாதிரி கேட்கும்போது இல்லை இந்த காம்படிஷனில் சேர்ந்து ஜெயிச்சதுனால தான் நீ ஃப்யூச்சரில் வந்துட்டு ஒரு பெரிய ஸ்டார் ஆன, பெரிய ஐடலாகவே ஆன, பட் இப்போ நீ இந்த காம்படிஷனில் இல்லாமல் அந்த காம்படிஷனே நடக்கக்கூடாது, ஸோ உடனே வா நம்ம போய் அதை அட்டன் பண்ணலான்ற மாதிரி சொல்ல, ஐயோ இப்போ நம்ம போகிறதும் வேஸ்ட்டு தான்மா, ஆல்ரெடி அவன் இப்போ தான் அடுத்து போக போகிறான், ஸோ இப்போ போனாலும் காம்படிஷன் முடிஞ்சிடும், ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்ல. அவ்வளோதான் இதை கேட்டதுக்கு அப்புறம் இவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிருது. ஏன்னா இப்போ இவ பண்ண விஷயத்தினால தானே ஹீரோவோட ஃப்யூச்சரே டோட்டலாக மாறப்போகுது, அதுவும் இதுக்கப்புறம் எப்படி மாறப்போகுதுன்றது கூட இவளுக்கு தெரியல. ஸோ ரொம்ப ஃபீல் பண்ணுறா. இவனுடைய உயிரை காப்பாற்றணும்னு சொல்லி நினச்சி எல்லாமே பண்ணமே தவிர இவனுடைய ட்ரீம் என்ன ஆகும், இவனுடைய ஃப்யூச்சர் என்ன ஆகுன்றதை பற்றி நான் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. நான் தான் லூசித்தனமாக எல்லாத்தையுமே சொதப்பிட்டேன்னு நினைக்கிறேன், எல்லாமே என்னால் தான்ன்ற மாதிரி சொல்லிட்டு இவ தலையை தொங்க போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கா. ஏன்னா இவளுக்கு வர ஒரு விஷுவல் வந்திருக்கும்ல, இது போல் அந்த ஃப்யூச்சரில் பேண்ட் குரூப்பில் வந்துட்டு ஹீரோ இல்லாமல் மீதி 3 பேர் மட்டும் இருக்க மாதிரியான விஷுவல். ஸோ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அப்போ கண்டிப்பாக ஏதோ ஃப்யூச்சரில் நடக்க தான் போகுது. அப்போ அந்த ஐடல் குரூப்பில் ஹீரோ இருக்க மாட்டானா, அப்போ அவன் ஃப்யூச்சரில் ஐடலாக இருக்கவே மாட்டானான்னு சொல்லிட்டு இவ ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்க. ஹீரோ தான் வந்து பக்கத்தில் உட்காந்து அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இங்கே பாரு சொல், உன்னோட ஃபீலிங்ஸ் என்னன்றது எனக்கு புரியுது, ஆனால் நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் எழுதின பாட்டை தான் அவனுங்க பாடி செலக்ட் ஆயிருக்கானுங்க, ஸோ எப்படி இருந்தாலும் நான் எழுதின பாட்டு கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்துட்டு ஒரு ஃபேமஸான பாட்டாக மாறி இருக்கும், அதனால நீ ஒன்றும் வருத்தப்படாதன்ற மாதிரி சொல்லும்போது எப்படி என்னால் வருத்தப்படாமல் இருக்க முடியும், ஃப்யூச்சரில் நீ எவ்வளோ பெரிய ஒரு ஐடல் தெரியுமா, உனக்கு இல்லாத ஃபேன் பேஸே கிடையாது, அது மட்டும் இல்லாமல் உனக்கு பாட்டு பாடுறதுனா ரொம்பவே பிடிக்கும்,
ஏன்னா நீ பாட்டு பாடும்போதெல்லாம் உன் முகம் அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அதை நான் நிறைய வாட்டி நோட் பண்ணியிருக்கேன். பட் நான் இப்போ பண்ண முட்டாள்தனமான காரியத்தினால இதெல்லாம் மாறும்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லை. கண்டிப்பா உன்னுடைய ஃபியூச்சரை அழிக்கணுன்றதுக்காகலாம் நான் இதை பண்ணலைன்ற மாதிரி சொல்லிட்டு ஃபீல் பண்ணேன். ஹீரோ உடனே ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்குறான். இங்க பாரு, சப்போஸ் இப்போ நீ இங்கேருந்து மறுபடியும் ஃபியூச்சருக்கு போயிட்டு அங்கே நான் ஒரு பெரிய ஐடலாக இல்லாமல் இருந்தேன்னா உனக்கு என்ன பிடிக்காதா? அப்போ நீ என்கிட்ட வந்து பேசவே மாட்டியான்ற மாதிரி கேட்கும்போது, ஏன் இதுக்கான பதில் என்னன்றது உனக்கு தெரியாதா? அப்படியெல்லாம் கிடையாது. நீ எப்படி இருந்தாலும் எனக்கு உன்னை பிடிக்குன்ற மாதிரி இவ சொல்ல, அப்புறம் என்னம்மா ஃபீல் பண்ணாத, வீட்டு தள்ளு பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ பார்த்தா ரொம்ப கேஷுவலாக அவளுக்கு அழகாக சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அதே நேரம் இன்னொரு பக்கம் பார்த்தா ஹீரோயினோட ஃப்ரெண்டு இருக்கா இல்லையா, அவள் தான் வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டு கூட பிக்கப் பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாளே. அதனால அவன் கூட தான் ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு வந்து உட்காந்து சாப்பிட்டு பேசிட்டு இருக்கா போல. ஸோ அப்படி பேசிக்கிட்டே சிரிக்கிற சவுண்டு பார்த்தா அந்த இடம் ஃபுல்லாக கேட்குது. அப்போ தான் அந்த இடத்துக்கு பார்த்தா கரெக்டாக ஹீரோயினோட அண்ணனுமே அவன் ஃப்ரெண்டு கூட வந்திருப்பான். இந்த சிரிப்பு சத்தம் அவன் காதில் விழுவும். என்னடா சிரிப்புதுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ஜோ தான் உட்காந்து அந்த பையன் கூட பேசி சிரிச்சிட்டு இருக்கா. இவனுக்கு பார்த்தோன்னே லைட்டாக கொஞ்சம் டென்ஷன் ஆகுது, வெறி ஆகுது. என்ன இவ அன்னைக்கு தான் நம்மளை கிஸ் பண்ணா, நம்ம ஏதோ ஒரு கோவத்தில் என் பின்னாடிலாம் நீ சுத்தாத, உனக்கு ஏற்ற பையனா பார்த்துக்கோன்னு சொன்னால் அதுக்குன்னு உடனே இவ்வளோ சீக்கிரம் பார்த்துட்டாலே, ரொம்ப வேகமாக தான் இருக்கான்ற மாதிரி சொல்லிட்டு இவன் ஒரு மாதிரி பொறாமையிலே பார்த்துட்டு இருக்க. ஜோ பார்த்தா இவனை பார்க்கல, ஆனால் அந்த பையன் கூட அதுக்கு பதிலாக ரொம்ப ஜாலியாக சிரிச்சு சிரிச்சு பேசிகிட்டு இருக்கா. இதை பார்க்கும்போது அண்ணங்காரனுக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. அப்படி சண்டை போடுறதுக்காக போகலான்னு சொல்லிட்டு போகிறான். ஆனால் அதுக்கப்புறமா தான் தோணுது, நம்ம தானே அவளை துரத்தி விட்டோம், அவள் இல்லாமல் இருக்கிறதே நல்லது தான், இப்போ எதுக்கு நம்ம போய் தேவையில்லாமல் பேசணுன்ற மாதிரி சொல்லிட்டு பார்க்கும்போது தான் ஃப்ரெண்டு கிட்ட பக்கத்தில் கேட்குறான். டே, இந்த பையனை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே, யாருடா இவன், நம்ம டிபார்ட்மெண்ட் தானேன்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாண்டா நம்ம டிபார்ட்மெண்ட் தான், இவனை நீ பார்த்தது இல்லையா, பயங்கரமா குடிப்பான்டா, எப்ப பாரு குடிச்சிட்டு பைத்திய மாதிரி உளறிட்டு கிடப்பான்ற மாதிரி சொல்லுவோம். இதை கேட்டோடனே இவனுக்கு பார்த்தா இன்னும் கோவம் வருது. இந்த மாதிரி ஒரு பையனெல்லாம் இவன் ஏன் டேட் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறான். கொஞ்சம் கூட யோசிச்சே முடிவெடுக்க மாட்டாளான்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறான். அதுக்கப்புறம் பெருசா எதுவும் பண்ணல, சரி எல்லாம் நம்மளுடைய ஃபால்ட்டு தானேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஜோவை ஃபீல் பண்ணி பார்த்துக்கிட்டே அங்கேருந்து கிளம்பி போயிடுற. ஜோவும் பார்த்தா அவன் வந்ததும் தெரியாம போனதும் தெரியாம அந்த பையன் கூட தான் ஜாலியாக சிரிச்சு பேசிட்டு இருக்கா. அப்படியே இப்போ அடுத்த சீன்ல பார்த்தா இப்போ ஒரு பையன் டேட்டுக்கு போனா இல்லையா ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஜோ கூட, அந்த பையனும் அவனோட இன்னொரு ஃப்ரெண்டையும் தான் காமிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஃப்ரெண்டு கூட டேட்டுக்கு போன பையன் என்ன சொல்றான்னா, ஏதோ ஒரு கவரை காமிச்சு, இங்கே பார்த்தியா, இதை நான் என் அண்ணனுக்காக கிஃப்டாக வாங்கிட்டு வந்திருக்கேன், அவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆச்சுல, ஸோ அதனால அவங்க ஹனிமூன் கிஃப்டாக தான்டா இதை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அந்த கவருக்குள்ளே என்னத்தையும் காமிக்கிறான். என்னன்றது தெரியல, ஆனால் அதை பார்த்தோன்னே ஃப்ரெண்டு ஷாக் ஆகுறான். கொஞ்சம் ஏதோ வில்லங்கமான பொருள் தான் போல. அதை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கவனும் சூப்பர் கிஃப்டான்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிட்டே வரும்போது தான் அங்கே உள்ள ரூம்குள்ளே பார்த்தா ஹீரோ கிட்ட வந்துட்டு அந்த ஒரு பொண்ணு வந்து பேசிட்டு இருப்பா இல்லையா, அந்த பொண்ணு ஏதோ ஃபீல் பண்ணிட்டே நின்றுட்டு இருக்கா. ஹீரோவும் ரொம்ப சாரின்ற மாதிரி சொல்லவும் அந்த பொண்ணு கோச்சிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. மேபி ஹீரோயினை டேட் பண்ணுற விஷயத்த சொல்லிட்டான் போல ஹீரோ, அதனால தான் அந்த பொண்ணு கோச்சிக்கிட்டு அங்கேருந்து போகிறா. இதை வந்து இவனுங்க ரெண்டு பேரும் வெளியே இருந்து பார்த்துட்டு உள்ளே போகாமல் நின்றுட்டே இருக்கானுங்க. இப்போ அந்த பொண்ணு போனதுக்கு அப்புறமா தான் ஹீரோவே கூப்பிட்றான், ஏன்டா வெளியே நிற்கிறீங்க, வாங்கடா உள்ளன்ற மாதிரி சொல்லுவோம். ஏய் ஏன்டா இப்படி பண்ணுற, பாவண்டா அந்த பொண்ணு, அவகிட்ட என்ன சொன்னேன், அவன் இப்படி அழுதுகிட்டே போகிறான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டே அவன் கையில் ஒரு கவர் கொண்டு வந்தாலையா, அதை அந்த பக்கமாக டேபிள் மேலே விசிறி அடிக்க, அது பார்த்தா தெரியாதனமா ஹீரோவோட பேகுக்குள்ளே போய் லேண்ட் ஆயிருது. அதை வந்துட்டு இவனுங்க ரெண்டு பேருமே கவனிக்கல. ஸோ அவனுங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க, அப்போ தான் ஹீரோக்கு வந்து ஹீரோயின் கிட்ட இருந்து கால் வருது. இவன் கால் வந்த உடனே ஏதோ வந்துட்டேன் செலவுன்ற மாதிரி சொல்லிட்டு புக்கெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு பேக் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். பேகுக்குள்ளே அந்த பொருள் வந்து விழுந்ததையே அவன் நோட் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் அந்த பையனும் அதை எங்கே போச்சுன்றதையே பெருசாக கண்டுக்கல. ஸோ அது தெரியாமல் இப்போ ஹீரோ பார்த்தா ஹீரோயின் கூட சாப்பிட்றதுக்காக ரெஸ்டாரண்ட்க்கு தான் வந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின்காக ஃபோனில் செட் பண்ணுற மாதிரி ஏதோ கீச்சைன் வாங்கிட்டு வந்திருப்பான் போல பிங்க் கலரில். ஸோ இப்போ அதை வந்து அவளுடைய ஃபோனுக்குள்ளே கனெக்ட் பண்ணிட்டு அவகிட்ட காமிக்க, அவள் பார்த்தோன்னே பயங்கரமாக ஹாப்பி ஆகிடுறா. இது எனக்காகவா வாங்கிட்டு வந்தேன்ற மாதிரி சொல்லிட்டு ஆமான்னு சொல்லிட்டு இவனை பார்த்தா அவனுடைய ஃபோனை எடுத்து காமிக்கிறான். அதில் பார்த்தா ப்ளூ கலரில் ஒன்று இருக்குது, அதாவது ரெண்டு பேரும் கப்பிள் கீ செயின் மாதிரி தான் போட்டிருக்காங்க போல. ஸோ அதை பார்த்த உடனே ஹீரோயின் ஹாப்பி ஆகி ரொம்ப அழகாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெண்டு பேருமே அழகாக கையை பிடிச்சிட்டு நடந்து வந்துட்டு இருக்க. அவங்க வர வழியெல்லாம் பார்த்தா அது வந்து ஏதோ ஸ்ப்ரிங் சீசன் போல, அதனால அங்கே இருக்க மரத்தில் இருக்க பூ எல்லாமே உதிர்ந்துட்டு இருக்கா. ஹீரோயின் பார்த்தா அதை பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ பார்த்துட்டு என்னமா பண்ணிட்டு இருக்க, எதுக்கு இப்படி குதிச்சு குதிச்சு விளையாடிட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது, ஏன் உனக்கு தெரியாதா, இந்த மாதிரி உதிர்ந்து வர ஃப்ளவர் பெட்டல்ல இருந்து நம்ம ஏதாச்சும் ஒன்று பிடிச்சிட்டு ஏதாச்சும் விஷ் கேட்டோம்னா கண்டிப்பாக அது நடக்குமா, அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு இவ பூவில் ஏதாச்சும் ஒன்று பிடிக்க முடியுதான்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனால் இவளால் பிடிக்கவே முடியல. அதை பார்த்துட்டு ஹீரோ உடனே வந்து பின்னாடி இருந்து அவள் கையை பிடிச்சிட்டு கரெக்டாக கீழே விழும்போது ஒரு பூவோட இதழை பிடிச்சிக்க, அதோடைய கையில் பார்த்தா ஒரு பூ இதழ் இருக்கு, இப்போ வேண்டிக்கோ, இப்போ நீ என்ன வேண்டிக்கிட்டாலும் கண்டிப்பாக அது நடக்கும்ன்ற மாதிரி சொல்ல ரெண்டு பேருமே வேண்டிக்கிறாங்க. அப்போதான் ஹீரோ கேட்குறான், நீ என்ன வேண்டிக்கிட்டேன்ற மாதிரி கேட்கும்போது சொல்ல மாட்டேன் சீக்ரெட்டுன்னு சொன்னவ, நீ என்ன வேண்டிக்கிட்டேன்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்கும்போது அவனும் உடனே நானும் சொல்ல மாட்டேன் சீக்ரெட்டுன்ற மாதிரி சொல்லிட்டு, ஆனால் நான் வேண்டிக்கிட்ட விஷயம் இப்போ எனக்கு நிறைவேற போகுதுன்ற மாதிரி சொல்லிட்டு உடனே வந்து அவளை கிஸ் பண்ணவும் இவ பார்த்துட்டு, அட பாவி, ஆல்ரெடி அங்கே வீட்டுக்கு முன்னாடி கிஸ் பண்ணதே எங்கள் அம்மா பார்த்துட்டாங்க, இப்போ வேற நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கியா, இங்கே யாராச்சும் பார்த்தா என்ன ஆகுன்ற மாதிரி சொல்லிட்டு அவனை துரத்தி அடிச்சிட்டு இருக்க. ரெண்டு பேரும் பார்த்தா ஜாலியாக ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு வழியாக அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுமே ஹீரோக்கு ஒரு மாதிரி மூஞ்செல்லாம் சோகமாயிருச்சு. ஹீரோயினும் பார்த்துட்டு என்னாச்சுன்ற மாதிரி கேட்க,
இல்லை இன்னைக்கு நாள் ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி இருக்கு, நீ வீட்டுக்கு போயே ஆகணுமான்ற மாதிரி கேட்குறான். ஆமாம் போய் தானே ஆகணும், ஏன்னா லேட் நைட் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் எங்கேயும் நம்மளால வெளியே கூட போக முடியாது, அப்புறம் என்ன பண்ணுறது, ஸோ வீட்டுக்கு தான் போய் ஆகணும், நீயும் அழகா நல்ல பிள்ளையா உன் வீட்டுக்கு போ, நானும் வீட்டுக்கு போயிடுறேன்ற மாதிரி சொல்ல, இல்லை இல்லை எனக்கு உன் கூட இன்னும் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போல இருக்குன்ற மாதிரி கேட்குறான். இவ்வளோ உடனே எனக்கும் அப்படி தான் இருக்குன்ற மாதிரி சொன்னவா அதுக்கப்புறமா இப்படியே ஒத்துக்கிட்டா இவன் நம்மளை பற்றி என்ன நினைப்பான்னு சொல்லிட்டு, இல்லை இல்லை ஆனால் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான இடம் தான் இப்போ இல்லைல்ல, அதனால வேணான்ற மாதிரி சொல்ல, உடனே யோசிச்சவன் இல்லை எனக்கு ஒரு இடம் தெரியும், வா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கான்னு சொல்லி பார்த்தா ஹீரோயினோட கடைக்கு தான். ஆக்சுவலாக அவங்க அம்மா வந்து ஒரு டிவிடி ஷாப் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கான். இவ பார்த்துட்டு இது தான் நீ சொன்ன இடமான்ற மாதிரி கேட்க, ஆமாம் ஆமாம் படம் பார்க்கலான்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே ஏதோ ஒரு படம் தான் போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த படத்தில் வந்துட்டு ஹீரோயின் 2 பேருமே இந்த கடற்கரை சைடு பக்கமாக போகிற மாதிரி ஏதோ ஒரு சீன் இருக்கும் போல். ஸோ அதை பார்த்துட்டு ஹீரோயின் வந்து ரொம்ப அழகாக இருக்குல்லன்ற மாதிரி சொல்ல, உனக்கு இது பிடிச்சிருக்கா, அப்போ நம்மளும் இந்த மாதிரி இடத்துக்கு போவோமான்ற மாதிரி ஹீரோ கேட்குறான். உண்மையாவா சொல்கிற, நம்மளும் போகலாமான்ற மாதிரி இவளும் கேட்க, ஆமாம் நீ வேற சீக்கிரமாகவே இங்கேருந்து மறுபடியும் ஃப்யூச்சருக்கு போயிடுவல, ஸோ நீ இங்கேருந்து ஃப்யூச்சருக்கு போகிறதுக்குள்ளே இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசையெல்லாம் நம்ம நிறைவேற்றிக்கலாம், அதனால நம்ம சீக்கிரமாகவே இந்த மாதிரி ஒரு கடற்கரை பக்கமாக போயிட்டு வருவோன்ற மாதிரி சொல்ல, இவளும் கேட்ட உடனே ஹாப்பி ஆகிடுறா. அப்படியே 2 பேரும் படம் பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ தான் ஹீரோ வந்துட்டு அவளோட தலைமுடியை வந்துட்டு கணத்தில் படுற மாதிரி இருக்கும், அதெல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு அப்படியே கிட்ட வரவும் இவன் என்ன நினச்சிக்கிறா, சரி நம்மளை கிஸ் பண்ண தான் வரான் போலன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டு இருக்க. அவன் பார்த்தா அவளை தாண்டி போய் அவளுக்கு பின்னாடி இருக்க ரிமோட்டை எடுப்பானா, இவளுக்கு பேர் அசிங்கமாக போயிடுது, ஐயோ அசிங்கப்படுறதே வேலையாக வச்சுக்கிட்டுமேன்னு சொல்லிட்டு அப்படி கொஞ்சம் தெரியாத மாதிரி சமாளிக்க பார்க்க, பட் ஹீரோ புரிஞ்சுக்கிறான், நான் ரிமோட் எடுக்க தான் வந்தேன், இருந்தாலும் பரவாயில்ல நான் வேணா ஃபர்ஸ்ட்லேருந்து வரேன், நீ மறுபடியும் கண்ணு மூடி உட்காந்துக்கிறியான்ற மாதிரி கேட்க, இவ அவ்வளோதான் டென்ஷன் ஆகிடுறா, சாவடிச்சிடும் உன்னை, ஒழுங்கு அமைதியாக உட்காரான்ற மாதிரி சொல்லிட்டு அவனை திட்டி விட்டுட்டு ரொம்ப ஹாட்டாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இவ பாட்டுக்கு விசிறிட்டே உட்காந்துட்டு இருக்கா. பட் ஹீரோக்கு நல்லாவே புரியுது, பாவம் அசிங்கப்பட்டாலே பொண்ணுன்ற மாதிரி அவன் க்யூட்டாக சிரிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கா. 2 பேருமே அப்படியே படம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தா இவன் நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்றா, இவ தான் எந்த இடம் கிடச்சாலும் நல்லா தூங்கிடுவாள். ஸோ அதை பார்த்துட்டு ஹீரோ இப்போ கூட இவ எப்படி இப்படி தூங்குறான்ற மாதிரி சொல்லிட்டு அவள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு அவள் தலையை அழகாக ஷோல்டர்லேயே சாய்ச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அப்போ தான் அவனுக்கே தோணுது, இந்த மொமெண்ட் இவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா, நீ ஃப்யூச்சருக்கு போகாமல் இங்கே இருந்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும்லன்ற மாதிரி சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் லைட்டாக ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க. இப்படியே பார்த்தா கொஞ்ச நேரத்தில் 2 பேருமே தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. கட் பண்ணி இப்போ அடுத்த நாள் காலையில் ஆயிடுச்சு, நல்லா விடிஞ்சு சூரியன் வந்து ஹீரோயின் மூஞ்சிலே பளிச்சுன்னு அடிக்குது. அப்போ தான் அவள் கண்ணு முழிச்சே பார்க்குறா. கண்ணு முழிச்சு பார்க்கும்போது 2 பேருமே பார்த்தா அங்கே தானே இருக்காங்க. இவளுக்கு அப்போ தான் தோணுது, ஐயோ நைட்டு ஃபுல்லாக பேசிக்கிட்டு இங்கேயே தூங்கிட்டோமா, இவன் வேற இங்கேயே தூங்கிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஹீரோவை பார்த்தா அவன் இன்னும் எழுந்துக்கவே இல்லை, நல்லா தூங்கிட்டு தான் இருக்கான். அப்போ தான் அவள் எதர்ச்சியாக பார்க்குறா, ஹீரோவோட சட்டை ஃபுல்லாக ஈரமாக இருக்குது. ஆக்சுவலாக அவன் மேலே சாஞ்சிக்கிட்டு தானே தூங்கிட்டு இருந்திருப்பா. ஸோ தூக்கத்தில் ஜொல்லு விடுவோம், அவனுடைய ஷர்ட் ஃபுல்லாக வந்து நனைஞ்சிருச்சு போல். அதை பார்த்த உடனே இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவன் பார்த்துட்டு அசிங்கமாயிருமேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்து ஒரு விசிறி எடுத்து வச்சுக்கிட்டு அதை காய வைக்கணுமேன்னு சொல்லிட்டு விசிறிட்டு இருக்கா, வாயால் ஊதி விட்டுட்டு இருக்கா, என்னென்னமோ பண்ணி பார்க்குறா. பட் அது எதுவுமே காயிற மாதிரி தெரில. அப்போ தான் பார்த்தா ஏதோ சிரிப்பு சவுண்டு. யாருன்னு பார்த்தா ஹீரோ தான். ஆக்சுவலாக அவன் தூங்கவே இல்லை போல், முழிச்சிட்டு தான் இருந்திருக்கான். இவ பார்த்துட்டு, டேய் நீ தூங்கவே இல்லையான்ற மாதிரி கேட்கும்போது, நான் எப்போ தூங்கினேன், நான் சும்மா தான் கண்ணு மூடிட்டு இருந்தேன், ஆமாம் நீ என்ன விசிறியை வச்சுட்டு பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது இவ உடனே விசிறியை அப்படியே அந்த பக்கமாக வச்சுட்டு, இல்லை இல்லை இங்கே ரொம்ப காற்றே வராமல் ஹாட்டாக இருந்துச்சுல்ல, அதனால தான் உனக்கு வேர்க்கக்கூடாதுன்றதுக்காக விசிறிட்டு இருந்தேன்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறா. இல்லையே, ஆனால் நீ என் முகத்துக்கிட்ட விசிறலையே, ஷர்ட் கிட்ட தானே விசிறிட்டு இருந்தேன், அப்போனா என்ன ஷர்ட்டில் ஏதோ இருக்கான்ற மாதிரி சொல்லிட்டு அதை பார்க்க வரும்போது இவ உடனே அவன் பார்த்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு சட்டையோட சேர்த்து பிடிச்சிக்கிறா. ஹீரோக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இவ பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது, என்னம்மா பண்ணுற, விடிஞ்சிருச்சுல, காலையில் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு போக வேணாமா, கொஞ்சம் விடுறியான்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை நீ இப்போவே போய் ஆகணுமான்ற மாதிரி இவ கேட்டுட்டு இருக்கா. ஏன்னா அந்த ஷர்ட்டை பார்த்துட்டு அசிங்கமாயிருமேன்னு சொல்லிட்டு தான் இவ இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கா. இது புரியாமல் ஹீரோவும், இல்லை ஆமாம் டைம் ஆயிடுச்சுல, அப்போ நான் போய் தானே ஆகணுன்ற மாதிரி என்னை விடுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் மறுபடியும் ஷர்ட்டை பார்க்கும்போது, இல்லை நீ பார்க்காதன்ற மாதிரி சொல்லி கத்திட்டு இருக்கா. அதுலேயே அவனுக்கு புரிஞ்சிருச்சு, என்ன ஷர்ட்டில் எதுவும் ஜொல்லு விட்டுருக்கியா, அதுக்கு தான் இப்படி பண்ணிட்டு இருக்கியா, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீடு நான் போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக கடையை ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு அண்ணங்காரன் கீழே இறங்கி வருவோம். அவன் உள்ள ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டான். அவன் பார்த்துட்டான்றத எதர்ச்சியாக ஹீரோ திரும்பி பார்க்க பதட்டத்தில் லைட்டாக எழுந்துக்கும் போது ஹீரோயின் தான் வந்து டைட்டாக அவனுடைய ஷர்ட்டை பிடிச்சிட்டு இருந்திருப்பாள். ஸோ ஹீரோ அது தெரியாமல் வேகமாக எழுந்துக்கும் போது ஷர்ட் பார்த்தா கிழிஞ்சிருச்சு. அவ்வளோதான், இதை வேற வெளியே இருந்து அண்ணன் பார்த்துட்டான். இங்கே இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே ஷாக் ஆகி உட்காந்துட்டு இருக்கா. இதோட இந்த ட்ராமாவோட 21st பார்ட் இங்கே முடியுது. இதுக்கப்புறம் அடுத்து இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.